ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களோட பாவாடை சட்டைக்கு எப்படி ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பாப்பாவுக்கு இப்போ எடுத்த ஒரு பாவாடை சட்டை. அதில் பார்த்திங்கன்னா இந்த சட்டையில் இங்கே பிளெயினாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சட்டைக்கு நம்ம சென்டரில் இந்த டிசைன் போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டை கீழே இருக்கிற பார்டருக்கு இந்த ஸ்டார் இருக்கிற பார்டர் போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இந்த போர்டு ஸ்டோன் இதில் போட்டுக்கலாம் மிடில் வர டிசைனுக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இது டிசைன் சுற்றி நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ் நிறைய போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன்ஸே போதும். இந்த டிசைனுக்கு ஃபுல்லுமே இந்த ஸ்டோன்ஸே போதும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இந்த டிசைன் மேலே இருந்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் இதிலே ஆல்மோஸ்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தான் திரும்பி இருக்குது. அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மேலே போட்டு சரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போட்டுட்டோம். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோன்ஸும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தான் இங்கே நமக்கு திரும்பி இருக்குது. ஸோ நம்ம அதை ட்வீசர்ஸ் வச்சு திருப்பிக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு இதுலேயுமே டபுள் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாது. டபுள் ஸ்டோன்ஸ் இருக்கப்போ மேலே நமக்கு இருக்கும். ஸோ அப்போ அது சரியாக ஸ்டிக்கர் ஷீட்டில் இது அதே மாதிரி ஏதாவது கம் இல்லாத ஸ்டோன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அதையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு ஸ்டிக்கர் ஷீட் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸஸாக இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்த ஹோல்ஸாவது காலியாக இருக்கா இல்லை ஏதாவது ஸ்டோன்ஸ் திரும்பி இருக்கான்ட்டு ஒரு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஹோல் காலியாக இருக்குது. ஸோ நம்ம அதில் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த டிசைன் நம்ம இப்போ ஸ்டிக்கர் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிறது போல் பார்த்திங்கன்னா எண்டிலிருந்து தான் இந்த ஷீட் இன்ஃபேக்ட் இதுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, பெருசாக இருக்கலாம், சின்னதாக தான் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எண்டிலிருந்து சரி பண்ணி எண்ணில் ஒரு கார்னர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துட்டாலே போதும். இந்த போர்டோட எண்டில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணில் நல்லா ஸ்டிக் ஆகிடணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம். ஸோ
ஸோ இப்போ இந்த ஷீட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு அடியிலேருந்து இப்படி நீங்கள் அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டோன் வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அது வந்து ட்வீசர்ஸ் மேலே வச்சு நம்ம மூவ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து கரெக்டாக ஒட்டிக்கிச்சு. எது எக்ஸஸோ இல்லை குறைவோ வந்து இல்லை பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த ஷீட்டை எடுத்து நம்ம அதே அந்த பேக்ராப் ஷீட் இந்த ஷீட்டோட வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஷீட்டு வந்து எடுத்துடுறோம். ஸோ இப்போ வந்து இது எடுத்தோட்டி பார்த்தா எல்லா ஸ்டோன்ஸும் வந்து கரெக்டாக இந்த ஷீட்டில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த பேக் ஷீட்டோடவே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம போடணுன்றப்ப இந்த மாதிரி நம்ம நிறையா டிசைன்ஸ் வந்து போட்டு ஷீட்டில் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து இந்த பார்டர் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்டர் டிசைன் மேலே நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பார்டர் டிசைன் போடுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஒரு கார்னரில் இருந்து நம்ம வந்து அப்படியே கொண்டு வரணும். எப்போவுமே நம்ம கார்னர்லேருந்து வரப்போ நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டிசைனாக வந்து கரெக்டாக ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ பார்டர் ஸ்டோன் டிசைனில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்தது வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஆல்ரெடி அந்த லென்த் வித்துக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு எண்டு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்டர் டிசைனில் வந்து நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஸோ இப்போ தேய்ச்சி விட்டுட்டு மெதுவாக அந்த அடியில் இருக்க ஷீட்டை வந்து நம்ம மெதுவாக எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து இந்த பார்டர் டிசைனோட அழகாக பேஸ்ட் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக இந்த ஷீட்டில் இருந்து அடியில் அந்த பேக் கவர் ஷீட் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது ஷேக் ஆகிடும். ஷேக் ஆகிறப்ப இப்போ ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த டிசைனை விட்டு மாறி மாறி ஒட்டுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம்.
பாருங்கள் இந்த டிசைன் வந்தாச்சு. இதை வந்து நம்ம பேக் ஷீட்டோட நம்ம மறுபடியும் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி வந்து ட்ரெஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து அந்த பாவாடை சட்டை நம்ம டிசைன் போடணுமோ அங்கே கரெக்டாக இந்த ஸ்டோன் ஷீட் ஸ்டிக்கர் ஷீட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்குறோம். மிடில் வந்து இந்த டிசைன் போட போகிறோம் அண்ட் பார்டரில் வந்து இந்த டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ நான் பார்டர் வந்து ஃபுல்லாக போடல, மிடில் மட்டும்தான் நான் வந்து இந்த டிசைன் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இது வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கிளாத் வந்து மேலே போட்டுக்கலாம். ஸோ அயன் பாக்ஸில் வந்து ஹீட் வந்து சில்கில் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். எப்போவுமே வந்து நம்ம ஸ்டோன் வச்ச பிறகு தேய்ச்சி எடுக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு 2 minutes நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 to 4 minutes வந்து இந்த டிசைன் நல்லா நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாத் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நல்லா இந்த டிசைனில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மெதுவாக நம்ம வந்து இந்த ஷீட் எடுத்து பார்க்கலாம் எல்லா ஸ்டோன்ஸும் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு. ஸோ இங்கே ஒரு 3 ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து இப்போ கிளாத் வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம வந்து ஹீட் வச்சு பார்க்கலாம். ரொம்ப லைட்டாக வச்சாலே போதும். நல்லா வச்சு எடுக்கிறப்ப நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சட்டையில் வந்து அழகான ஒரு ஸ்டோன் டிசைன் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இது பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஸ்டோன் டிசைன் ஒர்க் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துடும். தேங்க்யூ.